விவிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தற்பொழுதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மைனாரிட்டி அரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு அற்புதமான பொன்மொழியை நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தாரு. ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க சார் அப்படின்ற ஒரு அற்புதமான பழமொழியை உதிர்த்திருந்தாரு. புதுமொழினே சொல்லலாமே. ஏன்னா இப்பதான் மாற்றம் வந்திருக்குல்ல, தமிழ்நாட்டில் எப்படி மாற்றம் வந்திருக்குல்ல. ஏன்னா அரசு பணிலாம் என்னமோ வரவங்களுக்குலாம் ஏதோ பொறிகடலை தூக்கி கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசு பணிகளை வரவன் அத்தனை பேருக்குமே தூக்கி வாரி விசிறிக்கிட்டு இருக்காரு நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அதனால தான் சொல்கிறோம், ஊராமுட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க சார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நேற்று ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது. இதை பெரும்பாலும் யாரும் விவாதிக்காம அப்படியே கடந்து போயிட்டீங்க. அர்ச்சனா கல்பத்தி அப்படின்னு தெரியுங்களா? கல்பத்தி அகோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தினுடைய வாரிசு தான் அர்ச்சனா கல்பத்தி. இவருக்கு நேற்று ஒரு பதவியை இந்த தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடாது, விஜய் அரசுன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லலாம், சரி அதுக்கு ஒரு நல்ல பேர் நீங்க செலக்ட் பண்ணி கீழே சொல்லுங்க, சரிங்களா? அந்த அரசு அவர்களுக்கு அந்த பதவியை நேற்று கொடுத்துருக்கு. எந்த பதவி? கோவில் அறங்காவலர்களை நியமிக்கக்கூடிய குழுவினுடைய உறுப்பினராக அர்ச்சனா கல்பத்திக்கு அந்த பதவியை தூக்கி கொடுத்திருக்கிறது. இந்த அர்ச்சனா கல்பத்தி யார் என்றால், கோட் திரைப்படத்தை தயாரித்தவர். எப்படி? கோட் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் இந்த அர்ச்சனா கல்பத்தி. இவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் அறங்காவலர்களை நியமிக்கக்கூடிய குழுவினுடைய உறுப்பினரான பதவியை கொடுத்திருக்கிறது. இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது. நேற்று விமர்சனமானது, ஆனா பெருமளவில் விமர்சனம் ஆகல. அப்போ இதற்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, எதற்காக நாங்கள் அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கிறோம் என்றால், அவர் 10க்கும் மேற்பட்ட கோவில்களில் திருப்பணி செய்திருக்கிறார், அதற்காக இந்த பதவியை தூக்கி அவருக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார். சரி, அப்போ 10க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு இவர் பணி செய்ததால இவர்களுக்கு இதை கொடுத்துருக்கன்றீங்கன்னா, அப்போ சிவ் நாடார் அவர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு பொதுமக்களுக்கு அவ்வளவு நிதிகளை வாங்கி தந்திருக்காரு. இந்திய அளவுல அதிக அளவு நன்கொடை கொடுத்த இடங்கள்ல 10 இடங்களுக்குள்ள சிவ் நாடார் இருக்கிறார். அப்ப அந்த சிவ் நாடார் அவர்களுக்கு ஏன் எந்த இடங்களையும் கொடுக்கல? அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குலாம் கிட்டத்தட்ட 10 கோடியோ 20 கோடியோ என்னமோ கொடுத்தாரு சிவ் நாடார் அவர்கள். அதுல கமிஷன் கேட்டானுங்க திமுக கட்சிக்காரனுங்க. அது வேற டிபார்ட்மெண்ட், சரியா? கடைசியில் அந்த மனுஷன் ஓடியே போயிட்டாரு. அப்போ ஏன் அந்த சிவ் நாடாருக்கு நீங்கள் இந்த அறங்காவலர்களை நியமிக்கக்கூடிய குழுவுல உறுப்பினர் பதவியை கொடுக்கல? எத்தனையோ சிவாச்சாரியார்கள், எத்தனையோ பேரு அந்த கோவில்களை பராமரிப்பு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தன்னார்வலர்களாக சிவபக்தர்கள். புரியுதுங்களா? எனக்கு தெரியும் நிறைய சிவனடியார்கள் தன்னார்வலராக அந்த கைவிடப்பட்ட சிவ ஆலயங்கள்ல இன்றைக்கு இவர்கள் ஒரு விளக்கேற்ற பூஜையாவது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கெல்லாம் எந்த பதவியும் கொடுக்கவில்லை? ஏன் இந்த அர்ச்சனா கல்பத்திக்கு கொடுத்தாங்கன்னு நான் சொல்லட்டுமா? இந்த அர்ச்சனா கல்பத்தி அவர்கள் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் யாரு? ஒரு பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். எப்படி? பாலக்காடு, கேரளா பாலக்காடுல பிராமண சமூகத்தை சார்ந்தவர் தான் இந்த அர்ச்சனா கல்பத்தி. நம்ம த்ரிஷா யாரு? பாலக்காடு பிராமணர். புரியுதா உங்களுக்கு? இப்போ தாவேக அரசு கோட் படத்தை தயாரித்த அதனுடைய தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பத்தி அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அறங்காவலர், ஒவ்வொரு கோவில்களுக்குமே அறங்காவலர், இவங்க தான் அறங்காவலர் அப்படின்னு நியமிக்கக்கூடிய ஒரு குழு இருக்குல்ல, அந்த குழுவினுடைய உறுப்பினராக பதவி கொடுத்திருக்கிறது இந்த கல்பத்தி, அர்ச்சனா கல்பத்தி அவர்கள் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட பிராமணர். த்ரிஷா யாரு? அதே கேரளா பாலக்காடை பூர்வீகமாக கொண்ட பிராமணர். இந்த ரமேஷ் யாரு? இந்து சமயத்துறை அமைச்சர், அவரும் ஒரு பிராமணர். இப்ப சொல்லுங்க, எதுக்காக அவங்களுக்கு பதவி கொடுத்திருக்காங்க? 10 கோவில்களுக்கு திருப்பணி செய்ததற்காக இவருக்கு பதவியா, அல்லது இவர் பிராமணர் என்பதற்காக இந்த பதவியா? நாங்க பிராமணர் சகோதரர்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லல. அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களும் இந்த தமிழ் மண்ணில் பக்தி ஊட்டுவதற்கான வேலைகளையும் சில வேலைகளை செஞ்சிருக்காங்க.
அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களையும் ஒதுக்கிவிடக்கூடாது. புரியுதுங்களா? இவருக்கு பதவி கொடுத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்கிறோம். ஒருவேளை த்ரிஷாவினுடைய நெருங்கிய நண்பர் என்பதாலா, அல்லது விஜய் அவர்களுடைய கோட் படத்தை தயாரித்தவர் என்பதாலா? புரியுதுங்களா? அப்ப யாருக்கு நீங்கள் இந்த அரசு பதவியை தூக்கி கொடுக்குறீங்கன்னு நாங்க கேள்வியை முன்வைக்கிறோம். இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்க கேளுங்க. ஏற்கனவே இவருக்கு ஜோசியம் பார்த்த ராதன் பண்டிட், அவன் பேர் வெற்றிவேலு. நான் இங்க வெற்றிவேலு சசிகலா இது வந்து சசிகலா அம்மா வந்து வச்சு துவச்சு எடுத்து விரட்டி விடப்பட்ட ஆள் தான் இந்த வெற்றிவேலு. இவர் நார்த் இந்தியா போயிட்டு ராதன் பண்டிட்னு பெயரை மாத்திட்டு உள்ள வராரு. அதாவது இந்த மறு வச்சுட்டா ஆள் மாறாட்டம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி இவர் நார்த் இந்தியா போய் ராதன் பண்டிட்னு பேரை மாத்தி வந்து இங்க எல்லாருக்கும் விபூதி அடிச்சுட்டு இருக்காரு. அவர் விஜய்க்கு ஜோசியம் பார்த்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை தனி ஆலோசகராக நியமித்தவர் தான் இந்த விஜய். பரவலான எதிர்ப்பு எழுந்ததுக்கு பிறகு அவர் வந்து நியமனத்தை நீக்கினாங்க. அடுத்து ஜனநாயகன் படத்தை தயாரித்த கர்நாடகாவை சேர்ந்த வெங்கட நாராயணா, அவர் வந்து தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி பிரதிநிதி. ஆனா அவர் தமிழர் கிடையாது. கர்நாடகாவில் தண்ணி தர மாட்டானுங்க, ஆனா இங்க இருக்கக்கூடிய தற்கொலைக்கு பதவியை தூக்கி கொடுப்பாங்க. பாத்துக்கோங்க, தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி பிரதிநிதி கர்நாடகாவை சார்ந்தவர். எப்படி இருக்கு பாரு கூத்து. தமிழ்நாடு கோவில்களின் அறங்காவலர் குழுவில் இருக்கக்கூடியவர்களை நியமிக்கக்கூடிய உறுப்பினர் கேரளாவை சார்ந்தவர். எப்படி இருக்கு பாரு கூத்து. அவர் வந்து கோட் பட தயாரிப்பாளர், இவர் ஜனநாயகன் பட தயாரிப்பாளர். இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னாக்க, பீஸ்ட் படத்தினுடைய தயாரிப்பாளர், பீஸ்ட் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் இருக்கார்ல, அவர் பேர் வந்து பீஸ்ட் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஆமா, பீஸ்ட் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் தான். அவர் பேர் வந்து மறந்துட்டேன், ஜஸ்ட் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பீஸ்ட் படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக இருக்கக்கூடியவரை தமிழ்நாடு அரசினுடைய திரைப்பட பயிற்சி நிறுவனத்துடைய தலைவராக நியமித்திருக்கிறார் விஜய். அவர் பேர் என்னன்னா மனோஜ் பரமஹம்சா. எப்படி? மனோஜ் பரமஹம்சா யாரு? நம்ம பீஸ்ட் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், கேமராமேன். பீஸ்ட் படத்தினுடைய கேமராமேனுக்கு தமிழ்நாடு திரைப்பட பயிற்சி நிறுவனத்தினுடைய தலைவராக நியமித்திருக்கார் நம்ம விஜய் அவர்கள். அடுத்து லியோ படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய, எப்படி லியோ படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி தான் விஜய் அவர்களுடைய தனி ஆலோசகர். எப்படி? தனி ஆலோசகர், சிறப்பு ஆலோசகர் அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா கூத்து? ஜாலியா இருக்குல்ல? தமிழ்நாடு பதவியெல்லாம் தூக்கி பக்கத்து மாநிலத்துக்காரெல்லாம் தூக்கி கொடுத்துருது. விஜய் படத்தை யாரு டைரக்ட் பண்ணாரோ, யாரு கேமராமேனோ, விஜய் படத்துக்கு யாரு விளக்கு பிடிச்சாங்களோ அவங்களுக்குலாம் அரசு பதவியை தூக்கி கொடுத்துருது. அது மட்டும் இல்லாம ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஆந்திராவை சார்ந்த விஷ்ணு ரெட்டி, தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டி, அந்த கிரைனைட்டு கல்குவாரிலாம் முறைகேடாக உடச்சி பணம் சேர்க்கறனால விஷ்ணு ரெட்டி, அவரு ஜான் ஆரோக்கியசாமி, அவர் வந்து அரசியல் வியூக வகுப்பாளர். அவரு இவங்களுக்கெல்லாம் விஜயனுடைய சிறப்பு ஆலோசகர் பதவி. எப்படி? விஜய்க்கு சிறப்பு ஆலோசகர் பதவி. எப்படி இருக்கு பாருங்க தமிழ்நாடு அரசியல். இதுதான் மாற்றம் இல்ல? இந்த மாற்றத்தை தான் நாம எதிர்பார்த்தோம்ல? இந்த மாற்றத்தை தான் நாம எதிர்பார்த்தோம்ல? சரி, உங்க படத்துல ஒளிப்பதிவராக இருந்தவர்கள், உங்க படத்துல கேமராமேனாக இருந்தவர், உங்க படத்தை இயக்கியவர், உங்க படத்தை இயக்கிய இணை இயக்குனர், இவர்களுக்கெல்லாம் பதவி போட்டு கொடுக்குறீங்களே, உங்களுடைய குருவி படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுக்கலாம்ல? ஏன் தலைவரே? உங்க குருவி படம் அற்புதமான குருவி படம். ட்ரெயினை ஒரு பில்டிங்ல இருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ட்ரெயினுக்கு அந்த பில்டிங்ல இருந்து தாவணிங்கல்ல, அப்பேற்பட்ட அற்புதமான திரைப்படத்தை தயாரித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவியாவது கொடுத்துருக்கலாமே தலைவரே. என்ன தலைவரே நீங்க? நாங்க கோச்சுக்கு போறோம். சரி, இது ஓகே. உங்களுடைய அன்பிற்குரிய உள்ளம் கவர்ந்த சகோதரி த்ரிஷா அவர்களுக்கு எப்ப என்ன பதவியை கொடுக்க போறீங்க? மதுரை பக்கம்லாம் த்ரிஷா அவர்களுக்கு போஸ்ட் அடிச்சா விட்டாங்க. எங்கள் கழகத்தை காக்க வந்த கண்மணியே அப்படின்னு போஸ்ட் அடிச்சு விட்டாங்க த்ரிஷாவுக்கு. அவர்கள் அரசியலுக்கு வருவது உறுதிதான், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக அவரை நியமிப்பதற்கான வேலைகள் நடக்கிறது. உடனடியாக நியமிச்சாக்க அதிருப்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு த்ரிஷா அவர்கள் தாவேகா கட்சியில கொள்கை பரப்பு செயலாளராக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லல, அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விரைவில் அவங்களும் அப்படியே படிப்படியா கட்சியினுடைய தலைமையை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு நாம நினைச்சுக்க வேண்டியதுதான். அப்போ தமிழ்நாடு அரசினுடைய ஒவ்வொரு அரசு பதவிகளும் அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு தூக்கி வாரி வழங்கப்படுகிறது.
கேரளாவை சார்ந்த த்ரிஷாவினுடைய தோழி பிராமண சமூகத்தை சார்ந்த அர்ச்சனா கல்பத்திக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கோவில் அறங்காவலர்கள் நியமிக்கக்கூடிய குழுவினர் உறுப்பினர். ஜனநாயகன் படத்தை தயாரித்த வெங்கட நாராயணாவுக்கு, கர்நாடகாவை சார்ந்த வெங்கட நாராயணாவுக்கு தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு டெல்லி பிரதிநிதி. இங்க ஆந்திராவை சார்ந்த கல்குவாரி கல்குவாரி மாஃபியா விஷ்ணு ரெட்டிக்கு இவருடைய தனி ஆலோசகர், சிறப்பு ஆலோசகர் பதவி. கோட் படத்தை தயாரிச்சவங்க அவங்க, ஆமா கல்பத்தி. பீஸ்ட் படத்தினுடைய ஒளிப்பதிவாளருக்கு மனோஜ் பரமாசாவா, அவருக்கு தமிழ்நாடு திரைப்பட நிறுவனத்தினுடைய பயிற்சியினுடைய தலைவர், திரைப்பட பயிற்சி நிறுவனத்தினுடைய தலைவர். லியோ படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் நம்ம இவர் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களுக்கு சிறப்பு ஆலோசகர். இப்படியாக அவர் படத்தை நடித்தவங்களுக்கு அண்டை மாநிலத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டினுடைய பதவியை தூக்கி கொடுத்துட்டு மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா எந்த வகையில் மாற்றம் வரும்னு கேட்குறேன். அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசு பதவிகள் என்ன பொறிகடலையா சுண்டலா தூக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இதுக்கு பேர் தான் ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யுது. இந்த இதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியாது. நீதிமன்றத்துக்கே போனாலும் இது அரசினுடைய முடிவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்ல வேலை கரூரில் 41 பேர் விஜயை பார்க்க போய் செத்தாங்கல்ல, ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தாங்கல்ல, நல்ல வேலை நீதிமன்றத்துக்கு போனதால நீதிமன்றம் அதை நிறுத்தி வச்சது. இல்லைன்னா மீண்டும் ஒரு 41 அரசு பதவிகளை தூக்கி அந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. புரியுங்களா? 41 அரசு பதவிகளை தூக்கி நடிகரை பார்க்க வந்த கூட்டத்துக்கு தூக்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வேலை இல்லாம படிச்சுக்கிட்டு தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு அவ்வளவு பொருளாதார செலவுகள் பண்ணி அவங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணி அரசு வேலைக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களாம் யாருன்னு கேட்குறோம். இதுக்கு பேர் தான் சார் ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யுது. இதை திமுக கூட செய்தது கிடையாதுங்க. அவ்வளவு அநியாயங்களை இந்த தாவேக்கார செய்துட்டு இருக்கு. இது எல்லாரும் நாம அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஏன்னா விஜய் சார் கியூட்டா சிரிக்கிறாரு, விஜய் சார் கியூட்டா டான்ஸ் ஆடுறாரு. ஐயோ இவ்வளோ கியூட்டான சிஎம்மா தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்கள்லாம் கொடுத்து வச்சுங்க, கியூட்டான சிஎம், அழகான சிஎம், இவர் சிரிச்சா அழகா இருக்காரு, என் புருஷன் கூட வேணாம், என் பொண்டாட்டி கூட வேணாம், என் கூத்தியா கூட வேணாம், எனக்கு விஜய் சார் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் அரசு பதவிகளை தூக்கி இஷ்ட கூந்தலுக்கு இஷ்ட டேஷுக்கு தூக்கி கொடுத்துட்டு இருக்கானுங்களே. இதை கேள்வி கேட்க ஒருத்தனு கூடமாடா தைரியம் துப்பு இல்லை? ஒருத்தன் கூடமா நீங்க கேட்க மாட்டீங்க? என் மகனே, உன்னோட நல்ல மனசுக்கு காவிரி தண்ணி அதுவா பெருக்கெடுத்து வருது மகனே அப்படின்னு சொன்ன ஒரு தாய்க்கு 2 மாசமா என்னடா புடிக்கிட்டு இருந்த டேஷ்னு கேட்க தெரியல அந்த தாய்க்கு. டே மகனே, டே அன்பு மகனே, 2 மாசமா காவேரியில ஏன்டா தண்ணி வாங்கி தெரியல டேஷ் அப்படின்னு அந்த தாய்க்கு கேட்க தெரியல. இத்தனைக்கும் அந்த தாய் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தவர். பாருங்க, எல்லாம் டிராமா நடிச்ச உலகெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி சென்டிமெண்டா பேச வச்சு அதை வீடியோ எடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைக்கிறாங்க. பொய் வேகமா பரவிடுதுங்க, உண்மை செத்து போயிடுது. ஆனா உண்மை செத்து போனாலும் அது மக்கி போகாது. என்னைக்காவது ஒரு நாள் எழுந்து வந்து நிற்கதான் போகிறது. இந்த டிராமா போடுறவனுக்கு முகத்திரை ஒரு நாள் கிழியதான் போகிறது. தமிழ்நாடு மக்கள் என்றைக்கு விழித்து கொள்ள போகிறார்கள், இதை புரிந்து கொள்ள போகிறார்கள், நாங்களாம் அவளோடு காத்துக்கிட்டு இருக்கோம். வழிமேல் விழி வைத்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்கள் கைகளில் தான் இருக்கு. ஏன்னா மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஒரு பெரும்பான்மை மக்கள் கூட்டம் இவர் வேணும்னு ஓட்டு போட்டிருக்கு, வேற வழி இல்லை, நாமளும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு, மீதி 2.5 கோடி பேர் விஜய் வேணான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன தனித்தனியாக ஓட்டு போட்டிருக்காங்க இந்த 2.5 கோடி பேர், அந்த 1.5 கோடி பேர் ஒன்றா போட்டாங்க. புரியுதுங்களா? அதனால இத்தகைய ஒரு சிரமங்களை எல்லாம் நம்ம சந்திச்சு தான் ஆக வேணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், இது போல வந்தவன் போனவனுக்கு, உன் சொந்தக்காரன், உன் படத்துக்கு கேமராமேனு, உன் படத்தை இயக்கியவன், தயாரித்தவன், இவர்களுக்கெல்லாம் இது மாதிரி அரசு பதவியை தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை பார்க்க வந்து சத்தவனுக்கெல்லாம் அரசு பதவியை தூக்கி கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன், இந்த தமிழ்நாடு சுடுகாடாவதை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு முன்னுதாரணமான அரசா இருக்கணும். மாற்றம் நாங்கள் தரப்போறோம், 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மாற்று அரசியல் செய்ய போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு ஒரு முன்னுதாரணமான அரசாக இருக்கணுமே தவிர, இப்படி சுயநலத்திற்காக தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதார வளத்தை அழிக்கக்கூடிய, அரசு வேலை என்ற ஒரு வளத்தை அழிக்கக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான சக்தியாக இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் மாற்றம் கிடையாது, ஏமாற்றம், தடுமாற்றம், பெருத்த ஏமாற்றம்.
இந்த தமிழ்நாடு மக்கள் பார்வைக்கு தான் நாங்கள் விடுறோம். நாம என்ன சொல்ல முடியும்? தமிழ்நாடு மக்கள் பார்வைக்கு விடுறோம், நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க வாக்களிச்சது சரிதானான்னு இப்ப சிந்திங்க. இடைத்தேர்தல் வருகிறது, அதை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு சம்மட்டி அடி அடிங்க. தாவேக அரசு தப்பு செஞ்சா உடனே நாங்க மிதிப்பண்டான்னு இந்த இடைத்தேர்தலை நிரூபிங்க. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்பதை மீண்டும் நிரூபிங்க. அப்போ ஒத்துக்குவோம். நன்றி.